பாரு எல்லாம் தனக்கு பின்னாடி யார் யார் என்ன பேசுகிறாங்கன்றத பாருவும் பார்ப்பாங்க, மக்களும் பார்ப்பாங்க. அப்போ திருப்பி எடுத்துகிட்டு வந்து பாருவை இது எங்களோட சீக்ரெட் டாஸ்க்கு, நாங்கள் ப்ராங்க் பண்ணோம், இது எலிமினேஷன் கிடையாது, இது எங்களோட சீக்ரெட் டாஸ்க்குன்னு உள்ளே விடுங்க. அதுக்கப்புறம் அந்த கேமோட மூவை பாருங்கள். உங்களுக்கு டிஆர்பி, இது என்னோட பர்சனல் அட்வைஸ், யாரும் இது அகைன் யாரும் என் சேனல் பார்க்க போகிறதில்ல, இது ரீச் ஆக போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் பெரிய சேனல்ஸில் நான் சொன்ன இந்த ஐடியாவை போய் சொல்லுங்கள், ஓகேங்களா? பாரு ஹேட்டர்ஸ் யாராவது பார்க்குறீங்க, நாம ரிவ்யூன்னு சொன்னவங்க, சைக்கலாஜிக்கல் ரிவ்யூவில் கதைன்னு சொன்னவங்க, இது ஒரு கதை மாதிரியே பண்ணுங்களேன். நம்மளே அந்த பக்கத்து வீட்டு கதையை பார்க்க தானே பிக் பாஸ் பார்க்குறோம். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, யார் யாரை பற்றி காசிப் பேசுகிறேன், எந்த கேமராவில் எதை வருதுன்றது கதைன்னு பார்க்குறோம். அப்போ கதையை நான் சுவாரஸ்யமாக சொல்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கதையுமே இல்லை இந்த சுவாரஸ்யமாக இதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் பெரிய சேனலில் இதை ரிவ்யூவாக இதை வந்து ஒரு கமெண்ட்டாக போடுங்க. இது கண்டிப்பாக பிக் பாஸ் ஷோக்கு போகும். அவருக்கு தைரியம் இருந்தால், இது ஓப்பன் சேலஞ்சாக நான் பிக் பாஸ்க்கு வைக்கிறேன், அவருக்கு தைரியம் இருந்தால் இந்த சீக்ரெட் டாஸ்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாரு பின்னாடி யார் யார் பேசுகிறா, அவங்களோட பொசிஷன் என்ன, பாரு இல்லைன்னா அந்த கேம் எப்படி போகும், அப்போ அது ஹெல்த்தியாக கண்டிப்பாக போகும். ஏன் டாக்ஸிக்காக போகுதுன்னா ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணும்போது தான், ஒருத்தரை மட்டும் பண்ணும்போது தான். எங்கள் சீக்ரெட் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுக்கும்போது உங்களுக்கு ஏன் பாரு திவாகர் மட்டும் பண்ணுறீங்க? ஏன் உங்கள் புருஷனையே நீங்கள் அதில் முதல்ல கூட்டாளியாக சேர்த்துக்கிறீங்க? தனித்தனியாக ஆட வந்தேன் தானே சொல்லுங்க. அப்போ நீங்கள் வினோத் கூட சேர்ந்து அதை பிளான் பண்ணியிருக்கலாம், ரைட்டா? இல்லை வியானா கூட சேர்ந்தே அதை நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம். சபரி அட்டாக் பண்ணியிருக்கலாம், கனி அட்டாக் பண்ணியிருக்கலாம், ஏன் உங்கள் கூட வைல்டு கார்டாக வந்த அமித்து கூட நீங்கள் அட்டாக் பண்ணியிருக்கலாம், ரைட்டா? அப்போ திவ்யாவை அட்டாக் பண்ணியிருக்கலாம். திவ்யாவும் வந்து ஒரு பொசிஷன்லேருந்து அப்போ வெசல் வாஷிங்க்கு வந்துட்டாங்க, ரைட்டா? அப்போ அந்த வெசல் வாஷிங்லேருந்து திவ்யாவை தூக்கி பாத்ரூமில் போட ட்ரை பண்ணியிருக்கலாம். எஃப்ஜேவே உள்ள வெசல் வாஷிங்கில் கூப்பிட்டார ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒன்றுமே பண்ணல. அரோரான்னு இன்னைக்கு சொன்னாங்களே ஹாஸ்டலில், அப்போ அந்த அரோராவை அட்டாக் பண்ணி ரம்யாவை அட்டாக் பண்ணியிருக்கலாம். ரிசப்ஷனிஸ்ட்டாக அவங்க ஒன்றுமே பண்ணல, நீ எதுக்கு அங்கே உட்காந்துருக்கு, அதுக்கு அரோரா அவங்க உட்கார வச்சுட்டு பாத்ரூமில் தூக்கி ரம்யாவை போடுங்க, வெசல் வாஷிங்கில் ரம்யாவை போடுங்க அப்படின்னு நீங்கள் அதை பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலை? பாரு திவாகர் கிட்டே ஆடினீங்க. ஏன்னா நீங்கள் வரும்போது ஒரு ஓப்பன் ஃபிக்ஸட் மைண்ட் செட்டோட வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் கூட்டாளியாக சேர்ந்துருக்காது உங்கள் புருஷன் கூட தான், பேருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி தனியாக ஆடுறீங்க. ஆனால் அவர் சொல்லிட்டார்ல இன்னைக்கு அமித் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்லும்போது, துஷாரியும் அமித் எதுக்கு சொன்னார், அவர் பிரஜனை இதுக்கு மேலே என் பொண்டாட்டி இதை பண்ணிங்கன்னா நானும் என் பொண்டாட்டி தனித்தனியாக ஆட வந்தால் அவங்க விஷயம் அவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க, ரைட்டா? அவங்க வந்து ஒன்றுமே பண்ணல, ரூமில் வச்சு பூட்ட ட்ரை பண்ணார். ஏன்னா சீக்ரெட் டாஸ்க்குன்னு உனக்கும் பொண்டாட்டிக்கும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து அனாயங்க அவங்க ஒன்று பண்ணுறாங்க, ஒரு இடத்துல வந்து அவங்கள வந்து லாக் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு. அப்போ கூட அவர் கையை பிடிக்கல, ஒன்றும் பண்ணலை. திருப்பி அவங்க திறந்துட்டு வெளில வந்துட்டாங்கல்ல. இப்போ டீமும் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு டீம் வீக்கெண்டில் சப்போர்ட் பண்ணணும்னு தெரியும்ல. எனக்கு அப்படியே சொல்கிறாங்க வீக்கெண்டில் வந்து சீக்ரெட் டாஸ்க்குன்னு சேதுபதி சொல்லுவாருன்னா சேதுபதி சொன்னேன்னு எல்லாம் சாண்ட்ராக்கு ஃபயர் விடுவீங்க. அப்போது பிரஜின் வந்து அந்த கூட்டாளியாக வந்து சாண்ட்ரா கூட இருக்கிறதுனால தான் அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து, ஒருவேளை பிரஜினுக்கு அது தெரியாமல் இருந்துச்சுன்னு பொண்டாட்டியாக இப்படி நடந்துக்கிறாங்கன்னு அவர் கேட்டுருப்பாரா கேட்க மாட்டாரான்றாரு, எனக்கு தேவையில்லை. ஆனால் தனித்தனியாக கேம் ஆட வரும்போது ஒரு சீக்ரெட் டாஸ்க்கில் அவங்க பண்ணுறாங்கன்னா சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு அது தெரியாதுன்னா அவங்களோட பெஸ்ட்டு அவங்க கொடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னா அந்த சுச்சுவேஷனை பர்மனெண்ட்டாக இல்லாமல், ஏன்னா அது பர்மனெண்ட்டாக சீக்ரெட் டாஸ்க்குன்னு உங்களுக்கு தெரியும், இமீடியட்டாக என்ன சொல்யூஷன் பண்ணலான்னு ஒருத்தவங்க பண்ணுறா. அப்போ வெளில தூக்கி போடலான்னு சொன்னதும் விக்ரம் தான் சொன்னார். எங்களால் அவங்கள வெளில தூக்கி போட முடியாதுங்க, அதனால வெளில போய் பேசுகிறா அப்படின்ற மாதிரி ஒரு மேனேஜர் அவருக்கான கோத்தா அவர் காட்டினார். அதுக்கு அகைன் அந்த ஹேண்டில் பண்ண முடியாமல், ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரு ரிசைனும் பண்ணார், ரைட்டா? அப்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு புருஷனாக வந்து நான் கேட்பேன், என்னோட ரியல் ப்ரெசன்ட் பார்ப்பீங்க அப்படின்னா ரியல் ப்ரெசன்ட் காட்டுங்க. அதை காட்டிகிட்டே இருக்கீங்களே ரவுடிசம், அப்புறம் வேறு தனியாக என்ன காட்டுறீங்க? அவங்கவுங்கள தானே இருக்கணும், அப்போ தனியாக என்ன காட்டுறீங்க? அப்போ நான் கேட்குறேன், அப்போ பார்வை வந்துட்டு யாராவது தப்பாக பேசுனா, இல்லைனா வந்துட்டு ரம்யாவுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அவங்க டவுன் ஆகுறாங்க, சுபிக்ஷாக்கு வந்து யாரோ டவுன் ஆகுறாங்க பேசுகிறாங்க, இப்போ வியானா வந்து எஃப்ஜே எப்போ பாரு அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கேர்ள்ஸ்க்குலாம் யாராவது அங்கே சப்போர்ட் இருக்காங்களா? ஈவன் கனியக்காவே வச்சுக்கோங்க. இப்போ பாருக்கும் கனியாக்காவுக்கு ஒரு சண்டை வருதான், கனியாக்கா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு அண்ணனா தம்பியா சபரியும் எஃப்ஜே முன்னே வந்துடுறாங்க. அதே மாதிரி சுபிக்ஷா பண்ணும்போது அண்ணனா விக்கல்ஸ் விக்ரம் வந்துடுவார், இல்லைனா வியானா வந்துடுவாங்க, ரைட்டா? அந்த பொண்ணுன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு அந்த திவாகர் கூட ஆடுது, ஓகேவா? அந்த பொண்ணு இன்னைக்கு அந்த பெருகாயம் டாஸ்க்லேயே அதை சொல்லிச்சுல. அப்போ கமருதீன் அவர் ஃப்ரெண்டுன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல அவங்கவுங்களுக்கு அவங்க சப்போர்ட் வந்து வெளியிலேருந்து வரல, உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸே தனக்கான சப்போர்ட்டாக பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? வெளிலேருந்து உங்கள் பொண்டாட்டியே கூட்டின்னு வந்துட்டு பொண்டாட்டியை வேற கேட்டால் ரியல் பிரச்சனை பார்ப்பேன் ரவுடிசம் பண்ணுறீங்க. அப்போ அவங்களும் வந்து சீக்ரெட் டாஸ்க்கில் புருஷன் கூட சேர்ந்து அந்த கேம் ஆடுவாங்கன்னா நீங்கள் எங்கே தனித்தனியாக ஆடுறீங்க? இது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாரோ சொன்னாங்களே, தனித்தனியாக கேம் ஆடுறவங்க காசிப்பே பின்னாடி பேசக்கூடாது, நாமினேஷன் பற்றி பேசக்கூடாது, இவங்களை பிடிக்குது, அவங்களுக்கும் அந்த கேம் பிடிக்குது, என்னோட வேவ் லென்த்து இந்த கேமில் இப்படி இருந்துச்சு, இந்த டாஸ்க்கில் இப்படி போச்சு, சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் கூட தான் அந்த
விளையாட்டை அவங்க ஷேர் பண்ணிக்கணும். அது பிடிச்சாலும் பிடிக்கலாம்னா அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டுக்கு மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுறதோ இல்லை ஒரு டாஸ்க்கை பற்றின ஒரு புரிதலோட பேசுறதோ. நீங்கள் புருஷன் பொண்டாட்டியாக உள்ளே வந்துட்டு நீங்களே கூட்டாளியாகவும் சேர்ந்துக்குவீங்க, நீங்களே கும்பல் சேர்ந்துட்டு திவ்யா கூட சேர்ந்துட்டு ஒரு கேம் ஆடுவீங்க, அப்புறம் தனித்தனியாக ஆடுறேன்னு சொல்லுவீங்க. புருஷனை சொன்னால் பொண்டாட்டி வந்துடுவாங்க, பொண்டாட்டியை சொன்னால் புருஷன் வந்துடுவாங்கன்னா சாண்ட்ராவோட கேம் நல்லாவே இருந்தாலும் அவங்க புருஷனால் தான் அவங்க கேம் போக போகுது. இந்த வாரம் உங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைக்க போகுது, வீக்கெண்டில் ஃபயரோட போகிறாங்க, எல்லாம் ஓகே. டைரக்ட் நாமினேஷனில் நீங்கள் திவாகர் பார்வை தவிர வேறு யாராச்சும் போடுங்களேன். உங்கள் கேம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். கனியை போடுங்களேன், திவ்யாவை போடுங்களேன், யாரையாச்சும் போடுங்களேன். உங்களுக்கு தைரியம் தான் சபரியை கூட போடுங்களேன். திருப்பி அந்த கேம் சுற்றி திவாகர் பாரு கிட்ட தான் வரும். அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பண்ணி இல்லை வியானாவை போடுவீங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க? வியனாவை போடுவீங்க. ஒருவேளை துஷார் உள்ளே இருந்தால் துஷாரை போடுவீங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து இது இப்படி தான் சுற்றி சுற்றி போகும்னா இந்த கேம் நான் திருப்பி பிக் பாஸ்க்கு கொடுக்குற சேலஞ்ச், இந்த கேமை நீங்கள் டாக்ஸிக்காக கொண்டு போகாமல் ஹெல்த்தியாக கொண்டு போகணும். குரூப்பிசம் இல்லாமல் அவங்கவுங்க தனித்தனியாக கேம் ஆடணும். ஒருத்தர் மேலேயே ஷோ போகக்கூடாது. அந்த ஷோ கெட்டு போகிறதுக்கே டாக்ஸிக்காக போகிறதுக்கே அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லி வெளியில் 2 நாள் வச்சுட்டு ஷோவை நடத்தி பாருங்கள். உங்களுக்கு கட்ஸ் இருந்தா நீங்கள் வெளியில் அனுப்ப வேணாம். பாரு திவாகர் அனுப்பிச்சிட்டா உங்களுக்கு ஷோ போகாது. 2 மாதத்துக்கு நீங்கள் இழுத்து தான் மூடணும். டிஆர்பிலாம் வராது. ஆனால் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு டிஆர்பி செம்ம லெவலில் ஏறும். பாரு வெளில போயிட்டாங்கன்னு ஒரு ஜனங்க பேசுவாங்க, பாரு எதுக்காக வெளில போயிட்டாங்கன்னு உள்ளே இருக்கவங்க பேசுவாங்க, ரைட்டா? ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்றது மக்களுக்கும் தெரிய வரும், ரைட்டா? அப்போ பாருவுக்கும் தெரிய வரும். அப்போ அதுக்கப்புறம் அந்த கேம்குள்ளே பார்வை கொண்டு வந்தால் அந்த ஒரு 2 நாளுக்குள்ளே உள்ளே இருக்கவங்க அடிச்சுக்குவாங்க. அப்போ பார்வை விட்டுட்டு அந்த உள்ளே இருக்கவங்க அடிச்சுக்குவாங்கல்ல, டைரக்ட் நாமினேஷனில் போடுறதோ நாமினேட் பண்ணுறதோ ஒஸ்ட்டில் சொல்கிறதோ இவங்களுக்குள்ள அந்த வார் ஸ்டார்ட் ஆகிடும். அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். தனித்தனியாக அவங்கவுங்க கேம் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. பர்சனல் வெஞ்சன்ஸையும் காட்ட மாட்டாங்க. அப்போ திருப்பி நீங்கள் பார்வை உள்ளே விட்டீங்கன்னு வைங்களேன், டிஆர்பி செம்மையாக வேறு லெவலில் ஏறும். இந்த ஐடியாவை நான் சொல்கிறேன். பாரு ஹேட்டர்ஸ் யாராவது இதை பார்த்தீங்கன்னா போய் தயவு செய்து நீங்கள் வந்து என் மேலே இருக்க கோத்தை இது இப்படி தான் சொல்லி பார்க்குறாங்க, பாரு பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, இல்லை பாரு வந்து இப்படி பண்ண டிஆர்பி ஏறுன்னு சொல்கிறாங்க, பிக் பாஸ்க்கே சேலஞ்ச் பண்ணுறாங்க, இதை பண்ணி தான் பார்க்கட்டுமே அப்படின்னா யாராவது போய் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பெரிய சேனலுக்கு இப்படி நடந்தால் டிஆர்பி வேறு லெவலில் ஏறும். இது பிக் பாஸ்க்கு நான் கொடுக்குற சின்ன அட்வைஸ். தேங்க்யூ.